தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல. டெலோ தலைமைக்குழு உறுப்பினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கர்தினாலுக்கு சஜித் வழங்கிய உறுதிமொழி. சூடுபிடிக்கும் தேர்தல் களம். அனுரவுக்கு பகிரங்க சவால் விடுத்த ரணில். லசந்த தாஜுதீனை கொலை செய்தவர்கள் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். சிஐடியின் முன்னாள் தலைவர் தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு குறித்து தமிழரசுக் கட்சி விரைவில் விசேட அறிவித்தல். யாகி சூறாவளியால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சேமிப்புடன். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டமை சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல. தமிழ் மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் இன்றும் தீர்க்கப்படவில்லை என்பதை எடுத்து காட்டுவதற்கானது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு உறுப்பினர் தியாகராஜ நிரோஷ் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து நேற்று மாலை வடமராட்சியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசியம் என்று பலவாறாக அகத்தூண்டலுக்கு உட்பட்டு வருகிறது. இது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகளை வெளியுலகுக்கும் ஆட்சியில் அமர்பவர்களுடன் பேசுவதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கான நிலைமைகளை பள்ளமிழக்க செய்துவிடுமோ என்ற நியாயபூர்வமான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வச்சத்தில் நியாயபூர்வமான யதார்த்தம் உள்ளது. தாயகம், தேசியம், சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடைய இனமான நாம் எமது அரசியல் அபிலாஷிகளை சாதாரண ஜனநாயக உரிமைகளுடன் மட்டும் மட்டுப்படுத்திவிட முடியாது. நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த அளவு தூரம் ஆட்சியில் அமரக்கூடிய ஒருவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சிலர் அள்ளும் பகலும் அறை போட்டு சிந்திக்கின்றனர், செயற்படுகின்றனர். அவர்கள் இந்த நாட்டில் வெல்லக்கூடிய ஒருவரை தேடிப்பிடித்து சலுகைகளை பெற்று பெற்று சகித்து வாழுவோம் என்ற மனநிலையில் இனத்தினை அடமானம் வைக்கின்றனர். நாட்டில் சிங்கள மக்கள் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் என்பதற்காக எண்ணிக்கையில் குறைந்த அளவுடைய நாட்டின் தேசிய இனமான தமிழினம் இன உரிமைகளை விற்று வாழ முடியாது. சிங்கள பேரினவாதிகளுக்கு நோகக்கூடாது என்று வாழ்பவர்கள் இம்மிடம் அதிகரித்துவிட்டனர். மக்களின் லட்சியத்தினையும் தியாகத்தினையும் விற்று பிழைப்பதில் முண்டியடிக்கின்றனர். மண்ணுக்காக எத்தனையோ தியாகங்களை எம்மினம் மேற்கொண்டிருக்கின்றது. அடிப்படையில் எமது மக்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தியும் எமக்கு சமஷ்டி அடிப்படையிலான உலகம் ஏற்றுக்கொண்ட அரசியல் தீர்வினை முன்வைக்க கோரியும் நாம் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி செயற்படுவது நியாயபூர்வமாக சிந்திக்கும் எந்தவொரு சிங்கள பிரஜைக்கும் எதிரான வேலை திட்டம் கிடையாது. சிங்கள முற்போக்கு சக்திகளும் சொந்த தாய்நாட்டில் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகும் தமிழ் மக்களின் கருத்து வெளிப்பாட்டு உரிமைக்கும் ஜனநாயக உரிமைக்கும் மதிப்பளித்து வாக்களிக்க முடியும். தமிழ் மக்களை பொறுத்தளவில் எமது அரசியல் அபிலாஷிகளை தொடர்ந்தும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றும் உள்ள நிலையில் ஒருமித்து தமிழ் பொது வேட்பாளரின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் தேசிய கடமையினை நிறைவேற்றுவோம் என்று வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக செயற்பட்டவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உரிய தண்டனை வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கர்தினாலுக்கு உறுதியளித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகிக்கும் இடையிலான சந்திப்பின் போது மேற்படி உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது சஜித் பிரேமதாச உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முறையாக நியமிக்கப்பட்ட நீதித்துறை நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதித்துறை நடைமுறையை மீட்டெடுக்க அவர் பாடுபடுவதாகவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் கர்தினாலிடம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் அதற்கு மூளையாக செயற்பட்டவர்கள் தரம் பாராமல் தண்டிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதாரம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அனுரகுமார் திசாநாயக்கவின் சவாலை விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ள தயார் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிபுணர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் எதிர்கால திட்டம் ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்பதை முதலில் தெரிவிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறான அறிவித்தலின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தன்னை நண்பன் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். இப்போது ஆனம் மடுவையில் விவாதத்துக்கு வருமாறு கூறியுள்ளார். நான் எப்படி விவாதத்துக்கு வருவது? நீங்கள் முதலில் ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்பதை எங்களிடம் கூறுங்கள். அதன் பின்னர் நானும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமையாளரும் கலந்துரையாடுவோம். வேண்டுமென்றால் சஜித்தை வருமாறு கூறுவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் ஆகியோரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் முழுமையாக குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார். விக்ரமதுங்க மற்றும் தாஜுதீன் இருவரும் அரசியல் காரணங்களுக்காகவே படுகொலை செய்யப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவாக குருநாகலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ரவி செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில்
தாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணைகள் அப்போதைய அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டதாக செனவிரத்ன இதன்போது கூறியுள்ளார். குறித்த கொலையை முறையாக விசாரிக்க போலீசார் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். த சண்டே லீடரின் நிறுவனர் விக்ரமதுங்க மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தவர். அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷவுடன் அவர் சட்ட போரில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் கோத்தபாய ராஜபக்ஷவின் ஆயுத கொடுக்கல் வாங்கல் ஊழல்கள் தொடர்பில் நீதவான் முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக 2009 ஜனவரி 8 லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டார். முகமது வாசிம் தாஜுதீன் 2012 மே 17 அன்று கார் விபத்தில் கொல்லப்பட்டார். இது முதலில் விபத்து என்று கூறப்பட்டது. ஆனால் பின்னர் அது கொலையாக விசாரிக்கப்பட்டது என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14 நடைபெறவிருந்த மத்திய செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மத்திய குழு கூட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட 6 கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்ந்து நாங்கள் இன்னும் சில கட்சிகளுடைய நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இந்த குழு இன்னும் தடவைகள் கூடி சில முடிவுகளை எடுத்த பின்னர் நாங்கள் ஒரு தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தருவோம். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்பாக உங்களுக்கு மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நாங்கள் இன்றைக்கு இதில் பேசினாங்க. இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து அடுத்த சிறப்பு கூட்டங்களையும் பேசித்தான் முடிவு நாங்கள் சொல்லுவோம். வியட்நாமை தாக்கியுள்ள யாகி சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 127 அதிகரித்துள்ளது. அத்துடன் 54 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 100கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறான பாரிய இயற்கை அனர்த்த நிலைமை வியட்நாம் எதிர்கொண்டுள்ளது. வியட்நாமின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளின் கூரைகள் மீது சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை மீட்பதற்காக விசேட உலங்கு வானூர்திகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் சுமார் 15 லட்சம் மக்கள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.